யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தொடர்ந்து மணல் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் பல வருடங்களாக கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களாக இவ்வாறு இரவு நேரங்களிலே டிப்பர் மூலமாகவும் ஏனைய வாகனங்கள் மூலமாகவும் மணல் கொள்ளை இடம்பெறுகின்றது. ஒரு காலத்தில் அதிக அளவு, அதாவது நிலத்தின் மட்டத்திற்கு மேலே இருந்த மணல் இன்று நிலத்துக்கு கீழே சென்று விட்டது, மிக மிக ஆபத்தானதாக மாறிவிட்டது. ஆனால் இது தொடர்பாக மருதங்கேணி போலீசாரோ அல்லது ஏனைய அதிகாரிகளோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பாரபட்சம் காட்டி வருகின்றார்கள். இவர்கள் எல்லாம் அந்த மணல் கொள்ளையர்களுக்கு துணை போகின்றார்களா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுகின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது அங்கு என்ன நடக்கின்றது, இதன் பின்னணி என்ன, யார் யாரெல்லாம் துணை நிற்கின்றார்கள், அதனை தாண்டி பல துணை நிற்கின்றார்களா என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய பார்வையாகத்தான் இந்த காணொளி அமைய போகின்றது. அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது அந்த தொகுப்பிற்குள் செல்லலாம். யாழ்ப்பாணமராட்சி கிழக்கு பகுதியில் பல காலமாக மண்கொள்ளை பாரிகளவு இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக தாளியடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கும் உட்பட்ட இடத்தில் பல தொன் மண் அண்மை காலத்தில் அகழப்பட்டு வருகின்றது. குறித்த பிரதேசமானது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரியளவு மண்பெட்டிகள் மற்றும் சிறுநாவல் காடுகளை கொண்டதாக காணப்பட்டது. தற்பொழுது இப்பிரதேசம் பாரியளவு பள்ளங்கள் மற்றும் குழிகளாகவே காணப்படுகிறது. ஒரு குறித்த மண் மாஃபியா கும்பல் நாள்தோறும் பல டிப்பர் மண்களை செம்பியன் பெற்று தாளியடி கடற்கரை வீதி வழியாக சட்டத்திற்கு முரணாக இரவு நேரங்களில் மண் ஏற்றுமதி செய்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் எந்தவித பயமும் இல்லாமல் சட்ட ரீதியாக மண் அகழ்வது போல மண் கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்ணகலம் பிரதேசத்தில் இருந்து மருதங்கேணி போலீஸ் நிலையம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனாலும் இதுவரை அச்சம்பவம் தொடர்பாக எந்தவித சந்தேக நபர்களும் குறித்த பிரதேசத்தில் கைது செய்யப்படவில்லை. இம்மண் கொள்ளையினை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறதா என மக்கள் மத்தியில் கேள்வி எழும்பியுள்ளது. இதனை விட போலீசார் ஒரு நாள் தமது கடமையின் நிமித்தம் இரவு நேரங்களில் அவ்விடத்திற்கு சென்று இருந்தால் இவ்பாரியளவு மண் கொள்ளையினை கட்டுப்படுத்த இருக்கலாம் மற்றும் மண் அகழ்ந்து இரவு நேரங்களில் வீதி வழியாக வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் செல்கிறது. இதனை இதுவரைக்கும் ஏன் கட்டுப்படுத்தவில்லை, இதன் பின்னணியில் நடப்பது என்ன என பல கேள்விகள் எழுகின்றன. இதனை விட தாளையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தில் காவல் செய்யும் பணியாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இம்மண் கொள்ளை சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்தவித முறைப்பாடுகளும் செய்யவில்லை. இதன் பின்னணியில் தெரிய வருவதாவது, இவ் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான மண் விநியோகம் இடம்பெறுவதுடன் இவ்கொள்ளை சம்பவத்தில் இவ்நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்களும் ஈடுபடுகின்றனரா என பல்வேறுபட்ட சந்தேக கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இல்லையெனில் இவ் சட்டத்திற்கு முரணானதும் திட்டமிட்டு வடமராட்சி கிழக்கு மண் வளத்தை கொள்ளையடிக்கும் சம்பவத்தை தாளியடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் தான் மேற்கொள்கிறா எனவும் சந்தேகிக்க வைக்கிறது. இவ்பாரியளவு மண் கொள்ளைக்கு பொறுப்பு கூறலில் கட்டாயம் தாளியடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மருதங்கேணி போலீசார் பதில் சொல்ல வேண்டும். இல்லையெனில் இவ்பாரியளவு மண் கொள்ளையுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனி இவ்வாறான சட்டத்திற்கு புறம்பான வகையில் மண் விநியோகம் இடம்பெறக்கூடாது என மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.